Dear student, now we are going to discuss about Python variables and operators. From this lesson, Python data types பத்தி பார்க்க போறோம். நம்ம இதுவரைக்கும் Python ஓட introduction பார்த்தாச்சு, and then key features பார்த்தாச்சு, how to write the program in Python we discussed already, and input output functions and different types of tokens we discussed. Now we are going to discuss Python data types. All data values in Python are objects. All data values in Python are objects, and each object or value as type. So எல்லா data valuesமே இங்கே பைத்தானில் ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்ரோச் சப்போர்ட் பண்ணதுனால. Python has built-in fundamental data types such as number, string, Boolean, tuples, list and dictionary. These are the basic or fundamental data types. Number, string, Boolean, tuples, list, dictionaries. First பார்க்க போகிறது number. So numeric data type பார்க்கும்போது there are three. நம்ம கான்ஸ்டன்ட்லேயே பார்த்துருக்கோம், நியூமரிக் கான்ஸ்டன்ட் 3 சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே இங்கே டேட்டா டைப்பாக பார்க்க போகிறோம். இன்ட்டு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ். ஸோ இன்ட் ஹோல்டு த இன்டிஜர் ஆஃப் நான் லிமிட்டட் லென்த். ஹோல் நம்பர்ஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது டேட்டா டைப்ஸ் வந்து இன்டிஜர். இதிலே எல்ன்ற லெட்டரை லாஸ்ட்டாக அந்த நம்பரோட லாஸ்ட்டில் கொடுத்தோன்னா இட் வில் இண்டிகேட் லாங் இன்டிஜர். ஃப்ளோட் holds the floating precision numbers and it's accurate up to 15 decimal places. ஸோ அக்யூரேட்டாக எவ்வளோ நம்பர் டெசிமல் பிளேசஸ் தரும்? 15. புள்ளிக்கு அப்புறமா 15 டெசிமல் பிளேசஸ் நம்மளுக்கு கொடுக்கும் அக்யூரேட்டாக. காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஹோல்ட்ஸ் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ யூ நோ தட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா 2 காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளோட் நம்பர்ஸ். 2 ஃப்ளோட் நம்பரோட காம்பினேஷன் தான் வந்து இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒன்று ரியல் பார்ட்டு, ஒன்று இமேஜினரி பார்ட் இருக்கும். அந்த நம்பரோட சஃபிக்ஸில் என்ன இருக்கணும்னா ஜேன்ற லெட்டர் இருந்ததுன்னா அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்கிறோம். இப்போ எக்ஸ்ன்றது ரியல் பார்ட் ரெப்ரசென்ட் பண்ணுது, ஒய்ன்றது இமேஜினரி பார்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இன்டிஜர் டேட்டா கேன் பி டெசிமல், ஆக்டல் ஆர் ஹெக்ஸாடெசிமல். இதை பற்றி நம்ம ஏற்கனவே கான்ஸ்டன்ட் நடத்தும் போது சொல்லியிருக்கேன். அப்போ ஆக்டல் நம்பர்ஸ் எப்படி இருக்கும்? தட்ஸ் பிகின்ஸ் வித் 0 கேபிட்டல் ஓ ஆர் ஸ்மால் ஓ. ஹெக்ஸாடெசிமல் 0 கேபிட்டல் எக்ஸ் ஆர் ஸ்மால் எக்ஸ். ஸோ எல் ஒன்லி அப்பர் கேஸ் டு டினோட் த லாங் இன்டிஜர். சொன்ன ஏற்கனவே லாங் இன்டிஜர் அப்படின்னா எல்ன்ற லெட்டர் லாஸ்ட்டில் முடிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், 1024567, அதாவது 4567, 567. தீஸ் ஆர் இன்டிஜர் டெசிமல் இன்டிஜர்ஸ். 0102, 0O102, 0 ஸ்மால் ஓ 876, 0 கேபிட்டல் ஓ 432. ஸோ ஒரு நம்பர் ஏற்கனவே சொன்னது தான், ஒரு நம்பர் 0O அது கேபிட்டல் ஓவாக இருக்கலாம், ஸ்மால் ஓவாக இருக்கலாம், அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த நம்பர் ஆக்டல். 0x கேபிட்டல் எக்ஸ் ஆர் ஸ்மால் எக்ஸ்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது வந்து ஹெக்ஸாடெசிமல் டேட்டா டைப். ஸோ 34L, 523L இதெல்லாம் அது லாங் இன்டிஜர் டேட்டா டைப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளோட். இதுலேயே நம்ம நியூமரிக் டேட்டா டைப்ஸ்லேயே இன்ட்டு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ் 3 சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்போ இன்டிஜரை டெசிமலாக ரெப்ரசென்ட் பண்ணலாம், பைனரியை ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஆக்டலை ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஹெக்ஸாடெசிமலாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃப்ளோட். A floating point data is represented by sequence of decimal digits that include a decimal point. An exponent data contains decimal digit part, decimal point and exponent part. அப்போ exponent ஃபார்மில் ஒரு floating நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணோன்னா மொத்தம் 3 பார்ட் இருக்கும். ஒன்று டெசிமல் டிஜிட் பார்ட், இன்னொன்று டெசிமல் பாயிண்ட் அந்த புள்ளி, தேர்டு எக்ஸ்போனன்ட் பார்ட், ஈக்கு அப்புறமா வருது எக்ஸ்போனன்ட் பார்ட். அப்போ ஈன்றது கேபிட்டல் ஈயாக இருக்கலாம், ஸ்மால் ஈயாக இருக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னா ஆஸ் யூஷுவல் 123.34, 456.23, 156.23 இதெல்லாம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஸோ இதுவே நம்ம வந்து எக்ஸ்போனன்ட் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா 12 அப்படின்றது டிஜிட். என்ன டிஜிட்? டெசிமல் டிஜிட். பாயிண்ட் இஸ் எ டெசிமல் பாயிண்ட். ஹி ரெப்ரசென்ட் த எக்ஸ்போனன்ட். ஸோ எக்ஸ்போனன்ட் பார்ட் எதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஈன்ற லெட்டர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா 04 is a exponent part. So like that 24.e, small e or capital E, both are representing exponent data type. That is floating point data type. Floating point data can be represented in a floating point value or exponent value. Next is another Boolean. Boolean data type can have any of the two values, or true or false. இங்கே சொன்னது தான்
பூலியன் வேல்யூ என்னவா இருக்கலாம், ஒன்று ட்ரூவாக இருக்கலாம் இல்லை ஃபால்ஸாக இருக்கலாம். அப்படி ஸ்டோர் பண்ணுற அந்த வேல்யூவை ஹோல்ட் பண்ணுற வேரியபிள் என்ன டேட்டா டைப்பில் இருக்கும், பூலியன் டேட்டா டைப்பில் இருக்கும். ஸ்ட்ரிங் லாஸ்ட் டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங். இதில் பார்க்க போகிறது ஸ்ட்ரிங் தட் கேன் பி என்க்ளோஸ்டு வித்தின் அ சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட் ஆர் ட்ரிபிள் கோட். ஸ்ட்ரிங் இஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட் இந்த கான்ஸ்டன்ட், தட் இஸ் லிட்ரல் பார்ட்டில் நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஒரு சிங்கிள் கோட்டில் இருக்கலாம், டபுள் கோட்டில் இருக்கலாம், ட்ரிபிள் கோட்டில் இருக்கலாம். ட்ரிபிள் கோட்டில் இருந்ததுன்னா அது என்ன சொல்லுவோம், மல்டி லைன் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எந்த வேல்யூ எல்லாம் இப்போ சிங்கிள் கோட்டில் இருக்குது, எது கேரக்டர் அண்டர்ஸ்கோர் டேட்டா. ஸோ இப்போ CHAR_data அப்படின்ற வேரியபிள் என்ன டேட்டா டைப்பில் வரும்னா ஸ்ட்ரிங். எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம வெளியே டிக்ளேர் பண்ண தேவையில்ல, C++ மாதிரி. அந்த வேரியபிள் என்ன வேல்யூவை ஹோல்ட் பண்ணியிருக்கோ, என்ன வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கோ அதை பொறுத்து அந்த டேட்டா டைப் சொல்கிறோம். இப்போ ஏன்ற சிங்கிள் கேரக்டர் ஸ்டோர் பண்ணியிருக்குது, அதனால இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப். டபுள் கோட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற வேல்யூவை string_data அப்படின்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கிறதுனால string_data அப்படின்ற வேரியபிள் ஸ்ட்ரிங் டேட்டா டைப். மல்டி லைன் அண்டர்ஸ்கோர் டேட்டா அப்படின்ற வேரியபிள், ஸோ இங்கே கொடுத்துருக்க மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிறதுனால இது மல்டி லைன் டேட்டா அப்படின்ற வேரியபிள் ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ எந்த வேல்யூவை ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோ அதை பொறுத்து அதனுடைய டேட்டா டைப் அமையும். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்.